சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரி பார்த்தா நல்ல பகுமானமா வந்து ராஜாங்க வீட்டில் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இங்க நியாயம் பேசிக்கிட்டு இருக்கவும், அப்பதான் பார்த்தா அன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கங்க. ஊர் பெரியவங்களே இங்க இருக்கீங்கள, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவங்களாம் வீட்டில் இருக்கிற சாவித்திரி போஸு சித்ரா எல்லாத்திட்டையும் கேட்கவும், இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சித்ராவும் போஸும் இங்கே பாருங்க, அன்னைக்கு சேதுவோடைய பிறந்த நாள், வீட்டில் இருக்கிற எல்லாருமே போய் சேது ரூமுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு போனோம். இந்த அன்னைக்கு தாமரையும் சேதுவும் அலங்கோலமாக ஒன்றும் மண்ணுமா படுத்து கிடந்தாங்க. அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தோம். அப்பதான் சேது இந்த மாதிரி தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தாமரை தான் சொன்னான். இது தாங்க அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா போஸ் எல்லாரும் சொல்லவும், அப்பதான் பார்த்த ஊர் பெரியவ சொல்றாங்க, ஏமா ஒரு வயசு பொண்ணு நீ, ஒருத்தன் தான் மேல கை வைக்கிறான் இல்ல தான் கற்புக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஒரு வயசு பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றதுக்காண்டி கத்தி கூப்பாடு போட்டிருக்கணும். அதை நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேள்வி கேட்கவும், இங்கே பார்த்தா தாமரைக்கு பகீர்னு ஆகிருது. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை பார்த்தா அமைதியாக இருக்கவும், சரி அதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தன் தன்னை கெடுத்துட்டியா அப்படின்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளை அவன் கூடயே படுத்து கிடக்கலாமா, என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி தான் கருப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவள்கிட்ட கத்தி கதறி அதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டிருக்கணும். அதையும் பண்ணலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீ சேதுக்கிட்ட தப்பாகவே நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ சேது மேலே எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களாம் பார்த்தா இங்கே தாமரையை வளைச்சி கேள்வி கேட்கவும், சாவித்திரி பார்த்தா நான் என் பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை கேட்டு வந்தா நீங்க என்னமோ என் மகளை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க என் மகளுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அப்போதான் பார்த்தா ஊர் பெரியவங்க, இங்கே பாருமா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்றதுல ராஜாங்கம் உறுதியா இருக்காரு. நீ இதை தவிர வேற என்ன வேணான்னு கேளு, சொத்து பத்து வேணுமா, ஏற்கனவே செல்லப்பாண்டி மகளை விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப ராஜாங்கம் என்ன பண்ணாரு, தமிழ்ச்செல்வி மேல பாதி சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி தாமரை மேல பாதி சொத்தை வேணா கேளு, அதை கூட ராஜாங்கம் பண்ணுவாரு. ஆனா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் பெரியவங்க சொல்லவும், அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, ஆத்தாடி பாதி சொத்தை இவ வாங்கினா நம்மளை விட மேலே வந்துருவா, அதெல்லாம் நடக்கக்கூடாது, இதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா, அது எப்படிங்க பாதி சொத்தை எழுதி வச்சா நாளை பின்ன இன்னும் ஒரு 2-3 மாசம் ஆச்சுன்னா ஒருவேளை தாமரை வயிற்றுல சேதுவுடைய வாரிசு விழுந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது, தாமரையை யார் கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்தா, அத்தை இப்போதான் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணை ஒருத்தன் பலவந்தமாக கெடுத்துட்டா மருத்துவ ரீதியாக அதை முதல்ல சோதனை பண்ணுவாங்க, இவன் தான் இந்த பொண்ணை கெடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக எல்லாம் நிரூபணம் ஆனாதான் அவனுக்கும் தண்டனை கிடைக்கும், அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க முடியும். அந்த மாதிரி ஒருவேளை என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் புருஷன் தாமரை கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாட்டாருன்னு நான் உறுதியாக சொல்கிறேன், என் புருஷனும் அதைத்தான் சொல்கிறாரு. அப்போ தாமரையே நம்ம மருத்துவ பரிசோதனை பண்ணக்கூடாது, தாமரையை மருத்துவ பரிசோதனை பண்ணி அந்த பரிசோதனையில் எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாமா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன், என் புருஷனுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணா கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பகீர்னாகிறது.